ஹாய் காய்ஸ். ஹாய் வணக்கம். இது உங்கள் கிரேசி ப்ரா சேனல். நாங்கள் கௌஷியும் வேலாவும். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் முடிக்க ஒரு சூப்பரான இடத்துல இருந்தான் இந்த விலாக பண்ண போகிறோம். நீங்கள் இது ஒரு ரூம் ரிவ்யூ மாதிரி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிகம்பூல. எஸ், நான் ஃபோனை பெல்கனிக்கு அங்கால வச்சிருந்தேன். ரொம்ப பயமாக இருந்துச்சு, அங்கால விழுந்துருமோ. நீங்கள் அங்கால பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் சி வியூ இருக்கு. அப்பார்ட்மெண்ட்டுக்கும் அந்த பீச்சுக்கும் நடுவில் ரோட் போயிட்டு இருக்கு. அப்பார்ட்மெண்ட் இல்லை, இது ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான், ஆனால் ஒரு ஹோட்டல். யா. ஸோ இதில் நான் வந்தோடனே பார்த்த ஒரு விஷயம், வேலை அங்கே பார்த்தீங்களா? என்னது? அந்த இப்போ நீங்கள் இதுக்கால் க்ராஸ் பண்ணி அந்த இதால் நடந்து போனீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக பீச்சுக்கு போயிடலாம். சூப்பராக இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? எஸ், அதில் ஒரு ஈவினிங் போல் நடந்து போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அண்ட் நிகம்பூல அந்த ஹோட்டல் ரோடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த ரோட் தான். அந்த ஹோட்டல் ரோட்லேயே இந்த ஹோட்டல் இருக்கு. ஸோ இதோட பேர் ருவிஷா. ருவிஷா. நீங்க அப்படியே கீழே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கீழே தான் ஸ்விமிங் பூல் இருக்கு. நான் பார்த்தப்ப நான் யோசிச்ச மேல தான் ஸ்விமிங் பூல் இருக்கு. போட்டோஸ்ல பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. இப்ப போட்டோஸ்ல பார்க்கும்போது நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க மேல இருக்குன்னு சொல்லி. ரூஃப் டாப்னு அவங்க போட்டமா இல்ல. ஏன்னா எனக்கும் இதை பார்த்தோன்னு போட்டோ பார்க்கும்போது மேல இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் இது கீழே தான் இருக்கு. பட் ரீசனபிளா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? சோ பிரைஸ் எப்படின்னு ஸ்டார்டிங்லயே சொல்லிடுவோமா? எஸ், ஸ்டார்டிங்லயே சொல்லிடுவோம். நான் வந்ததும் வராதுமா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது அந்த ப்ரோன் பப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்க வாங்கி வீட்லயும் பொரிச்சு சாப்பிடலாம். ஸோ எனக்கு ப்ரோன் கிராக்கர்ஸ். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வரும்போது கீல்ஸ்ல வாங்கிட்டு வந்தேன். ஸோ நாங்கள் புக் பண்ணும்போது இவங்ககிட்ட டிலக்ஸ் ரூம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர் டிலக்ஸ் ரூம் தான் இருக்குன்னாங்க. எங்கள் ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட 22,800 அப்படின்னா 23,000 இன்க்ளூடிங் பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் booking.comல புக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் $60 $65 நார்மல் ரூம்ஸ் எடுக்கலாம். சம்டைம்ஸ் அதுக்கு வியூ இருக்குமா இல்லையான்னு தெரியாது. எஸ், தெரியாது. ஸோ எனக்கு இங்கே ரூம்லேருந்து ரொம்ப நேரமாக இங்கே இருந்து கிடைக்கணும் வாங்க. ஸோ இந்த ரூமில் இருந்து நீங்கள் இப்படி உள்ளுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரூமில் ஒரு பெரிய பெட் வச்சுருக்காங்க. அதாவது டபுள் பெட். இது ரெண்டு பேர் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இவரை வச்சுட்டு இருந்தால் எனக்கு கதை வராது. ஸோ ரெண்டு பேர் ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு அங்கால இங்கால ஒரு பெரிய டீசெண்டாக இருக்கு ரூம். ஏன் நான் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் உண்மையாகவே. பிகாஸ் அந்த ப்ரைஸுக்கு நான் கொஞ்சம் யோசிச்சேன். ஓகே, இந்த ப்ரைஸுக்கு ஓகே ஒரு ரீசனபிளாக தான் இருக்க போது. நான் உள்ளுக்கு எனக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டு. பிகாஸ் உங்களோட பெயிண்டிங் எல்லாமே கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நான் நினச்சேன் சில இடங்கள் இந்த ப்ரைஸில் இருக்கும்போது என்னென்னா அங்கங்கே அந்த ஒழுகின மாதிரி அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே இருக்கும். இதுவும் கொஞ்சம் புதுசாக திறந்தது அப்படின்றபடியாக கொஞ்சம் நல்ல ஒரு இதில் இருக்குது. ஸோ இதில் லொக்கர் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. ரீசெண்டாக தான் இந்தியா ட்ரிப் போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு இந்த லொக்கரை பார்த்தா ஒரு என்ன சொல்கிறது, அந்த நொஸ்டாலஜிக் மூமெண்ட் அப்படின்லாம் ஏதோ சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு மெமரி வர மாதிரி இருக்கும்னு. ஸோ அங்கே போனால் நாங்கள் எங்களோட காசு எல்லாத்தையும் இதில் வச்சு மூடிடுவோம். ஸோ அது ஞாபகம் வருது. ஸோ இங்கே இந்த செட்டப் இருக்கா. அதுக்கப்புறம் உங்களோட முக்கியமான அந்த லக்கேஜஸ் எல்லாத்தையும் இதில் வைக்கிறதுக்கு இருக்குது. அண்ட் அங்காளி பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிவி இருக்குது. ஸோ டிவியோட முக்கியமான விஷயங்கள் என்ன இருக்குது, இது நாங்களே வாங்கிட்டு வந்த தண்ணி போட்டு, பெரிய தண்ணி போட்டு தந்திருக்காங்க. இங்கே 2 தந்திருக்காங்க, குட்டி தண்ணி போட்டு தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டீ போடுறதுக்குரிய செட்டப்பும் வச்சிருக்காங்க. உண்மையா இந்த ட்ரிப் இவ்வளோ போயிட்டேன். ஸோ உண்மையா இந்த ட்ரிப் சடன் ட்ரிப் தான். பிகாஸ் என் ஃப்ரெண்ட் வந்திருக்கான். ஸோ அதுக்காக நாங்கள் ட்ரிப்பை பிளான் பண்ணோம். பிகாஸ் இன்னொரு ஃப்ரெண்டும் வாரம் இருந்தா பட் வரையில. ஸோ கொழும்பு பக்கத்துலேயே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணதால நெகம்புக்கு வந்திருக்கோம். பிகாஸ் நாளைக்கு நைட் ஒரு கெட் டுகெதர் இருக்கு. ஸோ அப்போ நான் இங்கேருந்து 12 மணிக்கு செக் அவுட் ஆனதான் நாளைக்கு 2 மணிக்காவது கொழும்புக்கு போகலாம். அதுக்காக தான் வந்தாங்க. இப்போ இன்னும் நாங்கள் டிசம்பர் வைப்பை முடிக்கல. ஜனவரி ஆகி டிசம்பர் வைப்லேயே இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். இங்கே பார்த்தீங்களா, இது ஒரு க்யூட்டான ஒரு செட்டப். இதில் உங்களுக்கு இருந்து டீ குடிக்கவோ சாப்பிட்றதுக்கான விஷயங்கள் வச்சுருக்காங்க. நாங்கள் வரும்போது சர்வீஸ் கூட ரொம்பவே நல்லா இருந்தது, வடிவாக கதைச்சிருந்தாங்க. ஸோ நாங்கள் எப்போவுமே கதவுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த முறை பேக் சைட்லேருந்து வந்திருக்கோம். ஸோ உள்ளே போய் பார்த்துருவோம் கௌஷி. எஸ். ஸோ கௌஷி உள்ளே போங்க. ஸோ இதுதான் வாஷ்ரூம். ஸோ நல்லா இருக்கு, இந்த லைட் பிடிச்சிருக்கு. அண்ட் இது அதை விட ரொம்ப நல்லா இருக்கு. குட்டி குட்டியாக நிறைய விஷயங்கள் வச்சிருக்கான். இதுதான் ஹோட்டலோட பேர், ருவிஷா அதான் பேர். ஸோ க்யூட்டான நிறைய ஷாம்பூஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சோப் வச்சுருக்காங்க, ஷவர் கேப் 2 வச்சுருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வழியாக வச்சுருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஹேர் ட்ரையரும் இருக்குது. இதில் நீங்கள் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணக்கூடிய மாதிரியான என்ன சொல்கிறது கண்ணாடியும் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாய்லெட் ஏரியா இருக்குது. மேலே டவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் இன்னைக்கு கீழே போய் அது எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு காட்டுவோம். ஓகே. எஸ். அண்ட் இந்த குளிக்கிற இடத்த போய் காட்டில குளிக்கிறதுக்கும் ஒரு இடம் இருக்குது.
இங்கே ரூம் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ண பிறகு நாங்கள் அடுத்தது போனது வந்து ஸ்விம்மிங் பூல் தான். அது கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருந்தது. ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது. நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கே எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் போனேன். பட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. சூப்பராகவே என்ஜாய் பண்ணோம். அதுக்கு பிறகு நாங்கள் ரூமுக்கு போன பிறகு ஒரு பியூட்டிஃபுல்லான சன்செட்டை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அவ்வளோ வடிவாக இருந்தது. அதையும் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிகம்பூவில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் வந்து அந்த நிகம்பு அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நடந்து போகிறது தான். நிறைய கடைகள் எல்லாமே இருக்கும், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு ஒரு இடத்துல வந்து நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி குடிச்சிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நல்லா சூப்பராக ஐஸ்கிரீம் எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு சரி ஓகே இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து வெளியே இருக்க ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லாம் அப்படின்றது தான் எங்களோட பிளானாக இருந்தது. ஸோ அங்கே ரோடு ஃபுல்லாக நடந்து வந்து எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கடைசியில் முடிவு பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் போன ரெஸ்டாரண்ட் வந்து லோட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. வெளியவே ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ் இருந்தாங்க. இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட். ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பட் இது மட்டும் ரெஸ்டாரண்ட் கிடையாது. இதுக்குள்ளே வந்து ரொம்பவே சூப்பராக பின்னுக்கெல்லாம் கார்டன் ஏரியா மாதிரி எல்லாமே இருக்குது. அதில் போயிட்டு சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. இது வந்து நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலோட ரூஃப் டாப். ஸோ அந்த ரூஃப் டாப்பில் தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் கூட ரீசனபிளான வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதாவது ஸ்ரீலங்கன் ஐட்டம்ஸ் கொஞ்சமே கூட இருந்தது. அதை விட வந்து பிரெட் டோஸ்ட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது. அண்ட் சூப்பரான கஸ்டமர் சர்வீஸாக இருந்தது. ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக வடிவாக காய்ச்சி வடிவாக இன்வைட் பண்ணி வடிவாக செஞ்சுருந்தாங்க. நல்லாவே இருந்தது. இது ஒரு சூப்பரான ஸ்டே. இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த ஸ்டே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் நிகம்பு சைட் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரிவிஷா ஹோட்டல் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஹோட்டல் தான். ஸோ கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேசி பை யூடியூப் சேனலில் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வந்து இன்னொரு சூப்பரான வீடியோட மீட் பண்ணுறோம். பை.